ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழினி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். இது எங்களோட கிச்சனுங்க. இது வந்து ரொம்ப கலைஞ்சிருக்கு. நாங்கள் இது வந்து அவுட்டோர் கிச்சன். இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே வந்து அதிகமாக எல்லாமே வந்து கசா முசான்னு வந்து இருக்குங்க. எண்ணெய் படிஞ்சு எல்லாமே இருக்குது. இப்போ நீ வந்து பொங்கலும் வரப்போகுது. கிச்சன் வந்து ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கிறதுனால இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நைட் டின்னருக்கு வந்து ராகி மாவில் புட்டு செய்ய போகிறேங்க. கூட வந்து தோசை ஊற்றிக்க போகிறோம் தேங்காய் சட்னியோட. இப்போ நம்ம க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிடலாம். அடுப்பு வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுனால அடுப்பு வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசாக வந்து அழுக்கு இல்லைங்க. ஆனால் ஆயில் பாட்டில் எல்லாமே வந்து ரொம்ப வந்து எண்ணெய் படிஞ்சு ரொம்ப இதாக இருக்குது. அதனால் ஆயில் பாட்டிலை வந்து எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். அந்த கவுண்டர் டாப்பே ஃபுல்லாகவே வந்து எடுத்துகிட்டு பேப்பர்லாம் வந்து அத்தை போட்டிருப்பாங்க. அது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ரொம்ப எல்லாம் வந்து இந்த கிச்சனை வந்து மாடிஃபை பண்ண முடியாதுங்க. இருந்த வாக்கில் வச்சிடலாம். ஆனால் வந்து எல்லாமே க்ளீனாக வந்து சுத்தமாக வந்து பண்ணி வச்சிடலாங்க. அத்தையும் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து எடுத்த பொருள் வந்து அந்தந்த இடத்துல இருந்தால் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா அவங்களும் வந்து தேடுவாங்க. அதனால் எல்லாமே வந்து ரொம்ப மாடிஃபை பண்ணாமல் இருந்த இடத்துலையே ஆனால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப்பில் இருக்க எல்லா திங்ஸையும் வந்து எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து கீழே படிஞ்சிருக்க குப்பை எண்ணெய் அந்த தாளிக்கும் போது கடுகெல்லாம் சிந்திருந்துச்சு அது எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடலாம். அடுத்ததாக அஞ்சரை பெட்டியில் இருக்க மசாலா திங்ஸ் எல்லாமே உள்ளே சிந்திருந்துச்சுங்க. அதனால் அஞ்சரை பெட்டியும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கவுண்டர் டாப் க்ளீனிங்க்கான லிக்விட் வந்து பார்க்கலாங்க. சோடா உப்பு வந்து கொஞ்சம் எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கு. அதையும் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த சைடில் இருக்க எண்ணெய் பிசுப்பெல்லாம் வந்து இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நமக்கு நல்லாவே போயிருங்க. ஒரு லெமனை வந்து ஃபுல்லாகவே புழிஞ்சு விட்டுட்டேங்க. கூட வந்து நம்ம எப்பவும் போல் வாஷ் பண்ணுற விம் சோப்பு இருந்துச்சுன்னா அதையே வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இப்போ டைம் இல்லைங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சா தான் ஈவினிங்க்கு வந்து கிச்சன் வந்து சமைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ண முடியும். எல்லாத்தையும் எடுத்து வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் ரொம்ப கசகசன்னு ஆயிரும். அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாங்க. அடுப்பு சைடு கவுண்டர் டாப்பு அந்த டைல்ஸு எல்லாத்துலேயுமே வந்து போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப் க்ளீன் நல்லா வந்து பண்ணிடலாம். இப்போ நான் டைல்ஸில் சிந்தியிருந்த எண்ணெய் பிசுக்கு விசிலேருந்து தெரிச்ச குழம்பு இதெல்லாமே வந்து இருந்தது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து க்ளீன் பண்ணல. இன்றைக்கி நான் வந்து அடுப்பை வந்து தண்ணி ஊற்றி தான் க்ளீன் பண்ணுறேன். ரொம்ப நாளாக வந்து தொடச்சி மட்டும் விட்டதுனால இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அடுப்பில் வந்து அதிகமாக வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாதீங்க அடுப்பை. மோஸ்ட்லி வந்து வேஸ்ட் கிளாத்தை வச்சுட்டு தொடச்சிட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து கரைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும் மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வாஷ் பண்ணுங்கள். நான் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து அழுக்கு சோப்பு தான் எடுத்துருக்குறேங்க. இது வந்து அங்கேயே வந்து அஞ்சரை பெட்டியெல்லாம் வந்து அடுத்து வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் வந்து எடுத்து வாஷ் பண்ணுவோம். இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் நமக்கு டைம் இருக்கும்போது மட்டும்தான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுவோம். ரொம்ப டீப் க்ளீன் பண்ணுவோம். இல்லைனா மேலால் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு விட்டுருவோங்க. அதனால் வந்து நான் அழுக்கு சோப்பு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். அது போட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்திரங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பளபளன்னு இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி நம்ம அஞ்சரை பெட்டி ஆயில் அந்த டப் இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதை வந்து அடிக்கடி எடுத்து நம்ம வாஷ் பண்ணுற பொருள் இல்லைல்ல, அதனால் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ நம்ம பிளேட் ஸ்டாண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்பூன் ஸ்டாண்டு கரண்டி ஸ்டாண்ட் இது எல்லாமே வந்து நான் ஜன்னலில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோங்க. அதில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த ஸ்டாண்டையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி அங்கேயே ப்ளேஸ் பண்ணிடலாங்க.
நம்ம ஜன்னல்லையும் தூசெல்லாம் படிஞ்சிருந்துச்சுங்க. அந்த தூசு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் நல்லா தண்ணியே ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டேங்க. இப்போ நம்ம கவுண்டர் டாப் எல்லாமே ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ரெடி ஆயிடுச்சு, கவுண்டர் டாப் சைடு டைல்ஸு எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஜன்னல் அதுக்கப்புறம் நம்ம அங்கேயே கொண்டுட்டு போய் திரும்பியும் நம்ம பிளேட் ஸ்டாண்டையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதாவது இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாங்க. அப்போ தான் நமக்கு வந்து டக்குன்னு ஒன்று எடுத்தோன்னா அந்த வேலையை அப்போவே வந்து செஞ்சு முடிச்சிட்டோன்னா தான் அடுத்ததை வந்து நம்ம மூவ் பண்ண முடியுங்க. இந்த வேலையை அப்படி கிடப்பில் போட்டுட்டு அடுத்து செல்ஃப் கிளீனிங் அப்படி போனோன்னா அங்கே இருக்க பாத்திரம் எல்லாமே சேர்ந்துக்கும், ஒன்றோட ஒன்று சேர்ந்து நிறையா சேர்ந்துருங்க. அதனால் நம்ம அப்போதைக்கப்போ ஒரு இடத்த ஆரம்பிச்சோன்னா அந்த இடத்த ஃபினிஷ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிடலாங்க. இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் சைடில் வந்து பேப்பர் தான் வந்து அத்தை எப்போவுமே விரிப்பாங்க. அதே மாதிரியே பேப்பர் எல்லாமே விரித்து கொடுத்தாச்சு ரொம்ப நீட்டாக. ஆயில் வந்து என்றைக்குமே நாங்கள் வந்து சம்படத்தில் தான் ஊற்றி வச்சுருப்போங்க. அந்த சம்படத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சாச்சு. இப்போ கவுண்டர் டாப் பேப்பர் விரிச்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே வெயிலில் காய வச்ச அந்த ஆயில் டப்பு அதுக்கப்புறம் அஞ்சரை பெட்டி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்தந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாங்க. அஞ்சரை பெட்டிக்கு வந்து கீழே வந்து நம்ம எடுத்த மசாலாலாம் வந்து விழுந்துருங்க. நம்ம வந்து கீழே ஏதாவது பேப்பர் போட்டுட்டு அது மேலே வந்து நம்ம அந்த அஞ்சரை பெட்டி பாக்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டோ அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உள்ளே வந்து மசாலா சிந்துனாலும் வந்து இப்போ நார்மலாக நம்ம வீக்லி வந்து க்ளீன் பண்ணும்போது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு உதறிட்டு மறுபடியும் இருந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிடலாங்க. ஆயில் வந்து எல்லாத்தையும் அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணியிருந்தேன், காய வச்சுருந்தேன். இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஆயில் ஊற்றிட்டு அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் எப்போவுமே குக் பண்ணுறது கடலை எண்ணெய்ங்க, அதுதான் வந்து சம்படத்தில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து விளக்கெண்ணெய், அது பெரிய பாட்டில், தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் நல்லெண்ணெய், இதுதான் வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் இருக்கிறது வந்து ஏதாவது வடை அந்த மாதிரி சுட்டுட்டு மீதி இருக்க ஆயில் வந்து அதில் ஊற்றி வச்சுருக்கேங்க. ரொம்ப பெரிய திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி ஆர்கனைஸ் பண்ணலைங்க. ரொம்ப சிம்பிளாக நார்மலாக எல்லார் வீட்லேயும் முடிஞ்ச கிச்சன் வந்து அதுதான் வந்து என்னால் ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சுதுங்க. இப்போ நம்ம கவுண்டர் டாப்பில் இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணியாச்சு. உப்பு ஜாடி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து ஷெல்ஃப், பாத்திரம் வைக்கிற ஷெல்ஃபில் வந்து பழைய பேப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ பேப்பர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. மேலே ஷெல்ஃபில் வந்து நம்ம எப்போவுமே வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுற பருப்பு வகைகள் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி பாக்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. அதில் இருந்த பேப்பர்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பேப்பர்ஸ் எல்லாமே போட்டுட்டு நான் இது வந்து மிளகாத்தூள் எப்போவுமே வந்து சாம்பார் தூள் யூஸ் பண்ணுறது, ஸ்பூன் ஸ்டாண்டு, காயின் பாக்ஸு இது எல்லாத்தையும் வந்து அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணிடலாங்க. கீழே ஷெல்ஃப்லேயும் வந்து பாத்திரம் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வெசில்ஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணினா போதுங்க. மேலே வந்து தானிய வகைகள் வச்சுக்கிறோம், கீழே வந்து பாத்திரங்கள் வந்து வச்சுக்கிறோங்க. அதிகமாக யூஸ் பண்ணுற கடுகு அப்புறம் ரசத்துக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அஞ்சரை பெட்டியில் வந்து நான் போட்டு வச்சிட்டேங்க. இதில் இருக்கிறது வந்து பருப்பு வகைகள் தான், கீழே இருக்கிறது வந்து வெசில்ஸ் எல்லாம் வந்து அடுக்கி வச்சிட்டேங்க. இப்போ வந்து நம்ம காலியான பாட்டிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்து பருப்பு வந்து பேக்கெட்லேயே ஒரு சில இதெல்லாம் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் வந்து மேலே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த குப்பைகள் எல்லாமே வந்து விழுந்துருக்குங்க. நம்ம வந்து கீழே இருக்க இதையும் வந்து நல்லா கூட்டி விட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நமக்கு சூப்பரான செல்ஃப் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க, அரேஞ்ச் பண்ணியாச்சு. சைடில் கவுண்டர் டாப்பும் சூப்பராக நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பொங்கலுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி சூப்பராக வச்சாச்சுங்க. இது வந்து அடிக்கடி கலைஞ்சிரும், நம்ம அடிக்கடி வந்து திரும்பி ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கிச்சன் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க. பக்கத்தில் வந்து நான் அதிகமாக வந்து ராகி கூழ் காய்ச்சுவோம் அப்படிங்கிறதுனால ராகி மாவு போட்டு வச்சுட்டு அஞ்சரை பெட்டி ஓகே, உப்பு ஜாடி, அந்த லாஸ்ட்டில் வந்து அந்த அம்மிக்கல், அதுக்கப்புறம் எண்ணெய் ஜாடி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. மேலே எல்லாமே பருப்பு வகைகள், கீழே எல்லாமே வெசில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக சின்ன பாத்திரம் இந்த சைடு, பெரிய பாத்திரம் அந்த சைடு எல்லாம் அடுக்கி வச்சாச்சுங்க. ஜன்னலில் பார்த்திங்கன்னா பிளேட் ஸ்டாண்ட், கரண்டி ஸ்டாண்ட் இது எல்லாத்தையும் வச்சாச்சு. பக்கத்தில் வந்து தண்ணி, அதுக்கு பக்கத்தில் பிளேட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து காலையில் வந்து சாப்பாடெல்லாம் வச்சுருந்தேங்க, அதை குக்கரில் இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ ஈவினிங் 4:30 ஆயிடுச்சுங்க. நல்லா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போவே வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நைட் வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. குழம்பு வச்சுருந்தது எல்லா பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் ஃப்ரெஷ்ஷான ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாங்க. கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸாக அப்படி இப்படின்ட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
நைட்டுக்கு வந்து ராகி புட்டு தான் செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து ராகி பண்ணிக்கலாங்க. நான் வந்து 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். நான் 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேங்க. அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து சால்ட் உப்பு வந்து தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. நம்ம வந்து சால்ட் உப்பை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து உப்பு வந்து கரைஞ்சிருங்க. கரைஞ்சி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாவுலேயே போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சில டைமில் வந்து கரையாது. ராகி புட்டுக்கு மாவை வந்து நிறைய தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம பிசையக்கூடாதுங்க. லைட்டாக தண்ணி வந்து தொளிச்சு தான் வந்து பிசையணும். ஊற்றி வந்து பிசையக்கூடாது. தொளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிசையணும். புட்டுக்கு ஒரு தேங்காய் மூடி இருந்துச்சுங்க. அது அத்தையை வந்து துருவி தர சொல்லியிருந்தேன். அது துருவிட்டு இருக்காங்க. நான் ராகி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு முடிச்சிட்டேங்க. நல்லா லைட்டாக தொளிச்சு நல்லா இந்த பக்குவத்துக்கு தான் வந்து பிசையணுங்க. இப்படி கையில் வந்து ஒரு புடி பிடிச்சோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வரணுங்க. இந்த லெவலுக்கு வந்து நம்ம ராகி புட்டு மாவுக்கு மாவு பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி பிளேட் வச்சுட்டு அதுக்கு எப்பவும் போல் துணி போட்டுடலாங்க. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு வச்ச ராகி மாவை நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து ஃபுல்லாக தூவி விட்டுறலாங்க. அதை வந்து தூவி விட்டுட்டு நல்லா பலன்னு தூவி விட்டுறலாம். நல்லா உடச்சி கட்டி இருந்தாலும் தூவி விட்டுறலாங்க. இப்போ வந்து நமக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சதுனால ஆவிலேயே நல்லா வேக வச்சிடலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸுக்கு பக்கம் கலரே வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம பார்க்கும்போது அந்த லெவலுக்கு வந்து நம்ம நல்லா வேகட்டும். அந்த கேப்பில் நமக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் அந்த புட்டு மாவில் காரமாகவும் கொஞ்சம் வந்து ஸ்வீட்டாகவும் வச்சுருக்க போகிறேன். அப்புறம் தோசைக்கும் வந்து சைட் டிஷ் வேணும். அதனால் தேங்காய் சட்னி வந்து கொஞ்சம் ஆட்டிக்கலாங்க. ஆட்டிட்டு இப்போ வந்து புட்டு மாவு வந்து வெந்துருச்சான்னு அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, அடிக்கடி ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்தாலே வந்து நமக்கு தெரியும் பக்குவம் எப்படி வெந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சட்னியும் வந்து ரெடி பண்ணியாச்சு. புட்டு மாவும் நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்தோடனே இப்போ எடுத்துகிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிடலாங்க. நம்ம வந்து பார்க்கும்போதே வந்து அது வெந்த பக்குவம் வந்து தெரியுதுங்க. நம்ம நார்மலாக வந்து போட்ட மாவோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி லைட்டாக உடச்சி பார்க்கும்போது அந்த கட்டியெல்லாம் வெந்திருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு இறக்கிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ வந்து காரத்துக்காக வந்து கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேங்க. இது நல்லா காஞ்ச உடனே கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு வரமிளகா ஒன்று பச்சை மிளகா ஒன்று போட்டிருந்தேன். நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து டேஸ்ட்டுக்காக வந்து கொஞ்சம் வந்து வறுத்த கடலை வந்து வச்சுருந்தேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிடலாங்க. பச்சை மிளகா வந்து ஒன்று இருந்துச்சு பழுத்துருச்சுங்க. அதையும் கட் பண்ணி போட்டுட்டு வரமிளகா ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம புட்டு மாவு வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் பாதி வந்து ஸ்வீட்டுக்கு வச்சுட்டு பாதி வந்து இப்போ காரத்துக்கு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது வந்து உப்பு வந்து நம்ம வந்து முன்னாடியே சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பத்தலைனா மட்டும் லைட்டாக சேர்த்திக்கங்க. ரொம்ப ஹெவியாலாம் வேண்டாம். ஹெவியாக சேர்த்தணும்னா அது கட்டியாக இருக்கிறதுனால தனியாக வந்து உப்பு தெரியுங்க. ஃபஸ்ட்டே வந்து கரெக்டான அளவில் வந்து சேர்த்துக்குங்க. நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாங்க. ஆனால் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நைட் வந்து டின்னராக இருந்தாலும் சரி, சூப்பரான ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து தேங்காய் பூ வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த காரத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து நான் ஸ்வீட்டுக்காக வந்து கொஞ்சம் வந்து வச்சுருக்க தேங்காய் பூ சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ காரத்துக்கும் வந்து புட்டு ரெடிங்க. இப்போ வந்து ஸ்வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா தேங்காய் பூ வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுங்க. நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேங்க. நாட்டு சக்கரை சேர்த்துன கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து நாட்டு சக்கரை உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் டேஸ்ட் வேணுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்வீட்டும். ஸ்வீட் வந்து நான் ஈவினிங்கே வந்து ஒரு 7 சாப்பிட்றதுக்கு வந்து டைம் ஆகுங்க. இப்போ வந்து ஒரு 7 o'clock வந்து ஸ்வீட் வந்து அப்போவே நான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டேன். ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து உன்னை அடுத்து டின்னர் வந்து ரெடி பண்ணிடலாங்க. நைட்டு வந்து தோசைங்க. நான் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 8:30 ஆட்டு தான் வந்து தோசை சுட்டேன். நான் இன்றைக்கி தோசை வந்து சோள தோசைங்க. சோளம் வந்து மிக்ஸ் பண்ணி அரிசி கூட வந்து ஆட்டியிருந்தேன். அன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து போன வீடியோலேயே வந்து காமிச்சிருந்தேன். சோள தோசை தாங்க. தோசையும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேங்காய் சட்னி கூட வந்து ராகி புட்டு காரம் இது வந்து வச்சுட்டு தோசை வந்து சுடுற கேப்பில் வந்து டீ வந்து எப்போவுமே வந்து நைட் சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து குடிப்பாங்க. அதுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. டீ வந்து பக்கத்தில் அப்படியே சைடில் வந்து போட்டுட்டேங்க. இப்போ நான் வந்து சாப்பிட்டு அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் டீ ஆற்றி கொடுத்துடலான்ட்டு போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். மாவு வந்து தீந்துருச்சுங்க, கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளால் வந்து அவ்வளோக்கா எந்த வேலையுமே செய்ய முடியாதுங்க. அதனால் முன்னாடியே கொஞ்சம் வேலைகளில் டக்குன்னு முடிச்சு வச்சுட்டு போய் சாப்பிட உட்காந்துக்கிறது. இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றலாங்க. சாப்பிட்டதை நான் வீடியோ எடுக்கலைங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு எல்லா விசில்ஸும் எடுத்து நைட்டே வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதனால் நைட்டே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனையும் வந்து எல்லாத்தையும் சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மார்னிங் வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. விசில்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து டீ ஆற்றிட்டோம்னா வந்து டீயோட விசில்ஸையும் வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் டீ வந்து கொடுத்துட்டேங்க. கொடுத்துட்டு இப்போ நான் வாஷ் பண்ணி வச்ச பாத்திரத்தையெல்லாம் வந்து அந்தந்த ப்ளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறேங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை எல்லாத்தையும் வந்து அப்படியே தோசை சுட்டது இதில் எல்லாம் எண்ணெயெல்லாம் தெரிச்சிருக்கோம். நானும் வந்து டீ குடிச்சிட்டு வந்துட்டு அடுப்பை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தயிர் பெரை ஊற்றிட்டா வந்து என்னோடய வேலை முடிஞ்சுதுங்க. சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு பார்க்கலாங்க. இன்றைக்கி என்னோடய வீடியோவில் ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் தான் பார்த்துருப்பீங்க. தயிர் பெரை ஊற்றிட்டு நைட் வந்து ஸ்லீப்பிங் டைமுங்க. சரி, நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு பார்க்கலாங்க.